ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா தியா தனிஷை ஸ்கூலுக்கு விட்டுட்டு இப்போ போயிட்டுருக்குறோம். காலையிலேருந்து விலாக் எடுக்க முடியல. ஏன்னா நேற்று வந்து டே இன் மை விலாக் எடுத்தனால ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. செல்லே ஹேங் ஆகிற அளவுக்கு இதாகிடுச்சு. அந்தளவுக்கு வீடியோ எடுத்து தள்ளிட்டேன் போல். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து பர்த்டே விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி என் பர்த்டேக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். எனக்காக இல்லை, தியா தனிஷ்காக நேற்றே வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ரொம்ப நிறையாலாம் இல்லை, 1/2 கிலோ மட்டும். தியா தனிஷ் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் வெட்டலான்னு. இப்போ வந்து கொஞ்சம் பேத்துக்கு அன்னதானம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மட்டும், ஏன்னா எங்கள் அத்தை இனிமேல் தான் கிளம்பி சாயந்தரமாக வருவாங்க. நாளைக்கு வந்து ஆடி அமாவாசைனால அத்தை வந்து திதி கொடுக்குறக்காக வராங்க. அப்படி இங்கே வந்துட்டு இங்கே திதி கொடுக்கலாம் அப்படின்றக்காக வராங்க. சரி, வாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போமா. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வந்து ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை, ஒயிட் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் தான் நம்ம கொடுக்கலாம். ஒயிட் பிரியாணி, ஆனியன் ரைத்தா ப்ளஸ் கேசரி, ஸ்வீட்டாக ஏதாவது இருக்கட்டும் அப்படின்றக்காக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், வாங்க போய் ஒவ்வொன்றா பார்க்கலாமா. உங்களோட கேசரி வந்து சூப்பராக இங்கே இருக்குது. இது கேசரி. நான் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இனி நம்ம வந்து சாப்பாடு கட்டி தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டுட்டு போகலாம். நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாருன்றது இதுதான் உண்மை போல். நான் நினச்சேன்னா சாரீ கட்டிட்டு நம்ம போய் அன்னதானம் கொடுத்துட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வருவோம்னு நினச்சேன். ஆனால் வந்து சாரீ கட்டுறதுலாம் டைம் இல்லை. மேக்கப் வீடியோ வேறு போட சொல்லியிருக்கீங்க. அது வந்து நம்ம ஈவினிங் வந்து கேக் வெட்டையில் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து விட்டாச்சு. இன்றைக்கி காலையிலே வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். அதனால் தர்னிஸ் அப்பா வந்து வீடியோ போட்டுவிட்டாங்க இல்லையா, அதனால் காலையிலே வீடியோ வேண்டாம், சாயந்தரம் நம்ம செலிப்ரேஷனோட சாயந்தரம் எப்படியும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பாருங்கள் இந்த வீடியோ அதில் தான் வரப்போதா. சரி, இன்றைக்கி நைட்டு வந்துடும், கண்டிப்பாக பார்ப்போம். இதுதான் என்னுடைய பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று தான் போய் கை உடம்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன். நேற்று விலாகில் பார்த்துருந்தா தெரியும். சரி, ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி போய் சீக்கிரம் கட்டி கொண்டு தாத்தா பாட்டிகளுக்கு நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். கிளம்பிட்டு தாத்தா பாட்டிகளுக்கு சாப்பாடை கட்டிட்டு சீக்கிரமாக போகலாம். தலை இன்னும் சீவில், தலை வந்து ஈரமாக இருக்குது, லைட்டாக காயட்டும், அதுக்குள்ளேயே நம்ம வந்து சாப்பாடு கட்டிடலான்னு எங்கள் அத்தை வந்து இப்போ தான் கால் பண்ணாங்க. காலையில் போட்ட வீடியோ இப்போ தான் நான் பார்த்தேன். தரணிஸ் அம்மாவுக்கு பிறந்தநாள் வீடியோவை இப்போ தான் நான் பார்த்தேன் போட்டிருந்ததை. அதனால தான் இன்றைக்கி உனக்கு பிறந்த நாளா? நான் தான் நேற்றே சொன்னேனே அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னேன். மறந்துட்டேனிசா அப்படின்னாங்க. என்ன அன்னதானம்லாம் செய்யலையா, கிளம்பலையா அப்படின்னாங்க. குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போகிறேன் அத்தை. அன்னதானம் கட்டிட்டு கோயிலுக்கு போகலான் இருக்கேன், அர்ச்சனை பண்ணிட்டு வரலான் இருக்கேன். சரி பண்ணு, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போமா. பேக் கேமரா காட்டு. நம்மளோட ஒயிட் பிரியாணி சூப்பராக வந்து தரமாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேசரி, ஸ்வீட்டுக்கு கேசரி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா கட்டிடுவோமா. ஏன்னா இன்றைக்கி தரணிஸும் இல்லை, தரணிஸும் தியாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் நானே தான் கேமராமேன், நானே தான் கட்டணும். வாங்க. ஓகே, எங்கள் வீட்டில் வந்து ஸ்டாண்டு ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி நான் வந்து டேபிள்லே வச்சு எடுக்கிறேன். இங்கே வச்சுருக்க பேப்பர் தெரியாது, இருந்தாலும் சரி கட்டுவோம் அப்படின்னு ஒரு 2 சாப்பாடு மட்டும், 2 இல்லை 1 சாப்பாடு மட்டும் கட்டுவோம். கட்டிட்டு அடுத்ததை வந்து நம்ம வந்து நானே கட்டுறேன், வீடியோலாம் கட் பண்ணிவிட்டு நானே ஃபுல்லாக கட்டிவிட்டு எத்தனை சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்கள் நாய்க்குட்டி வேறு இங்கே நிற்கிது. வெயிட் அண்ட் சி, சாப்பிடலாம். ஓகே, எங்கள் அத்தை வேறு வந்துட்டுருக்காங்களாம். இப்போ தான் கால் பண்ணாங்க, ஃபோன் பண்ணாங்க. குளிச்சிட்டு இருக்கையிலே ஃபோன் வந்துச்சு, யாராவது சரி போய் பார்த்துக்கோம் அப்படின்னா. அப்புறம் எங்கள் அத்தை தான் கால் பண்ணாங்க. சரி, ஓகே, இங்கே சாப்பாடு இருக்குது, இது மேலேயே ஆனியன் ரைத்தா வந்து வச்சிரும். கேசரி மட்டும் நம்ம தனியாக கையில் வந்து கொடுக்கலாம். சூப்பராக மடிச்சாச்சு. 1 சாப்பாடு. கேசரி. நூல் கண்டில் கட்டிடும்.
ஓகே, இப்போ நான் வந்து கேசரியும் சாப்பாடும் கட்டின மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் நான் பேக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்து தியா தானிஸ்க்கு சாப்பாடு எடுத்தாச்சு. சாப்பாடு தியா தானிஸ்க்குமே சாப்பாடு என்னென்னா ஒயிட் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் தான். அதை போய் கொடுத்துட்டு நம்ம அப்படியே சாப்பாடு கொடுக்க போவோம். ஏன்னா அங்கே டைம் ஆகிடுச்சு அப்படின்னா தியா தானிஸ் நம்மளை தேடுவாங்க. நம்ம போயிட்டு கேக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வர லேட் ஆகிடும். அதனால் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சீக்கிரம் வாங்க, கட்டவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். இது வந்து தரணிஸ் குட்டிக்கு. ஓகே, இது வந்து தியா குட்டிக்கு. தயிர் கம்மியாக இருக்கா, இது தரணிஸுக்கு. தயிர் கொஞ்சம் நிறையா இருக்கா, இது தியா குட்டிக்கு. சரி வாங்க, அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய்லாம் எடுத்து வச்சாச்சு, வாங்க கிளம்பும். சாப்பாடெல்லாம் கட்டப்பையில் கேசரியெல்லாம் கூடையில் எடுத்து போட்டுட்டு நம்ம டக்குன்னு கிளம்புறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் ஆனாலும் கொடுத்துடலாம், இன்னும் டைம் இருக்குது. நான் ஒரு கையிலே கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கையிலே எல்லாமே செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நான் எடுத்து வச்சுட்டு நம்ம கொண்டு போய் கொடுக்க எல்லாம் பார்க்கலாம் வாங்க. தரணி ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடும் கொடுத்தாச்சு, வாங்க இப்போ நம்ம கொடுக்க போவோம். ஹாய் கண்ணா, இன்று பிறந்தநாள் காணும் நிஷாந்தினி அவர்களுக்கு பாவி ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேடமுடைய லைஃப்பில் எல்லா வளங்களும் பெறணும், அவங்க லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்காக சந்தோஷமாக ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லாமல் கண்ணா. தரேன் தரேன், எல்லாத்துக்கும் தரேன், நான் தரேன்னு தான் சொல்றேன். இந்த தரேன். தரேன் 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 தரேன். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேனே தாத்தா, அப்புறம் மறுபடியும் நீங்கள் கை காமிச்சு. நான் தரேன் தரேன், நான் தான் தரேனே. தரேன், எல்லாத்துக்கும் தான் தாரேன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் கத்தி என்ன பண்ணுறதுண்ணா? நான் ஒரு ஆள் தான் தரணும், எல்லாத்துக்கும் எடுத்து தானே தரணும். அவங்க வரல, ஊருக்கு போயிட்டாங்க. தர்றப்ப தரேன்னா கீழே வச்சிடவா? வாங்கிடுவாங்க உங்களுக்கு இருக்கட்டும். அதான் அந்த அண்ணா அந்த அண்ணாவுக்கு ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு ஒன்று வச்சு அது நாளைக்கு நாளை காணுமா? இன்னைக்கு வரல வந்து அங்கே உட்காந்தோம், அதோட இப்போ திறக்கிற மாதிரி தெரியல. சரி சரி, அதான் 12:30 தானே திறப்பாங்க. மணி 12 கூட ஆகல, மணி 11:50 தானே ஆகுது. பாணி வாடி 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 அக்கா அக்கா ஓடுனா. சரி சரி சரி, நீ ஆண்ட உறுதியானே வந்து அழைச்சி கொஞ்சம் இந்த சாப்பாடு வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். சொல்லவே இல்லை. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூக்கா. சுமங்கலியா தீர்க்க சுமங்கலியா கண்டிப்பா. சரி ஓகேக்கா, நான் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டு வரேன். பாய். இருக்கட்டுக்கா. ஓகே, இங்கே ஒரு அண்ணா உட்காந்துருப்பாங்க, அவங்கள அங்கே சாப்பிட விட மாட்டாங்களாம். சரி, இந்த ஒரு சாப்பாடாவது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அண்ணாவுக்கு இருந்தால் சாப்பிடட்டு. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருமா? வாங்க. தேங்காய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அர்ச்சனை ஜாமான் அந்த பழம் பூ பத்தி இதெல்லாம் வாங்குவாங்க. நம்ம அர்ச்சனை ஜாமான் ஒன்று கொடுங்க. ஓகே, பொரியும் வாங்கியாச்சு, அர்ச்சனை ஜாமான் வாங்கியிருக்கோம். வாங்க. செல்வகுமார் தரணீஸ் துலா ராசி சுவாதி நட்சத்திரம். நிஷாந்தி சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஸ்ரீதியா கடக ராசி ஆயுள் நட்சத்திரம். சக குடும்பம். ஃப்ரெண்ட்ஸ், மணி ஆயிடுச்சு, கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அர்ச்சனை பண்ணியாச்சு. வாங்க போய் மீனுக்கு பொறி கொடுத்து நம்ம கிளம்பலாமா? வாங்க. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சாப்பாடு கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சாப்பாடு கட்டி அவ்வளோ சீக்கிரமாக வந்து கோயில் 12 மணிக்கு நடை வேற சாத்திடுவாங்க. அர்ச்சனை பண்ண முடியாதோன்னு நினச்சேன், ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் பண்ணிட்டேன். ஓகே
சின்ன பண்ணதில் வாழைப்பழம் வந்துச்சு. சரி அதை கொடுக்கலான்னு மாட்டுக்கு முன்னாடி போகலான்னு பார்த்தா மாடு பின்னாடி தான் போகுது. இருங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டேன். நாடர் கடைக்கு வந்திருக்கோம். காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி வாங்கியாச்சு. காலையிலேருந்து சாப்பிட்லையா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காஃபி குடிச்சிட்டு கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ காஃபி குடிக்க வந்தாச்சு. கோயிலில் போய் சூப்பராக அர்ச்சனை பண்ணியாச்சு. காஃபியும் குடிச்சிட்டு நம்ம கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே கேக் கடைக்கு போக சூப்பர் மார்க்கெட் வந்துட்டீங்க. நான் தியா தனிஷ் வந்து ஒரே ஒரு வெடி, அதை ஏன்டா சின்ன குழந்தையோட அம்மா வேணாண்டான்னு, இல்லை நீ வெடிக்க வேண்டாம், நாங்கள் உன் பேர் சொல்லி வெடிச்சிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நமக்கு கொஞ்சம் நடந்தாலே இப்போ ஸ்டெப்பு ஏறி வந்தனால மூச்சை வாங்குது. இங்கே இருக்க பர்த்டேக்கு உள்ளதெல்லாம் தொப்பி, ஸ்ப்ரே இதெல்லாம் இருக்குது. வாங்குவோமா? ஒரே ஒரு வெடி வாங்க போகிறேன். சின்னது வந்து 40 ரூபா, பெருசு வந்து 60 ரூபா. அப்போ பெருசு தான் பெட்டருன்னு நினைக்கிறேன். சரி வாங்கிட்டு போவோமா? வாங்கியாச்சு. இது ஒன்று வாங்குறதுக்காக வந்தேன். சரி வாங்க போமா? நிறைய பர்த்டேக்கு உள்ளது இது ஃபுல்லாக. சரி வாங்க போவோம். பாருங்கள் பில் போட வந்தேன். பில் போடுற இடத்துல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இது பண்ணுறது கொடி, இது கூலிங் கிளாஸ் போட்டு பார்ப்போம். ட்ரெஸ்ஸுக்கு லைட்டாக மேட்ச் ஆகுது. இந்த பக்கம் கிளிப் இருக்குது. நல்லா இருக்கா? பைக்கில் போக போகிறோம். தூசி அப்போ தான் படாது. ஒன்று 3 வேணும். பேண்டெல்லாம் 10 ரூபாயா? இது மட்டும் போடுவேன். கட்டின பூ இல்லையா? கட்டின விடலாமா? கட்டின பூ கேட்கறதுக்கு அக்காவுக்கு கட்டினால கட்டவே செய்யலாம். சரி 50 ரூபாய்க்கு கொடுங்க. வரேன். ஓகேண்ணா. உங்களோட பில் பாருங்க. நேற்று வந்து ஸ்மைலி பொம்மை, சாக்லேட்டு, ஹாப்பி பர்த்டே நிஷா, நேற்று டேட்டு எல்லாமே போட்டு. ஓகே நம்மளோட கேக் வந்துடுச்சு. எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்க அப்படின்னா 1:30 மணி ஆகுது. நம்ம இங்கேருந்து போவேல எத்தனை மணினா 11:30 மணி. ஸோ 1:30 மணி. தியா தர்னிஸுக்கும் 12:45 சாப்பாடு டைம் விட்டுருவாங்க. சரி நம்மளை தேடுவாங்க அப்படின்றக்காக சாப்பாடு கொடுத்துட்டு போனது நல்லதாகிடுச்சா. நம்ம போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வரவும் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வருங்க. எல்லாம் அப்படி இப்படி இருக்குது. கேக்கு, பூவு, வெடி எல்லாமே இருக்குது. ஓகே நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப் வீடியோ போட்டுட்டு தியா தனிஷ் வரவங்களையும் கொஞ்சம் சாப்பாடு மாவனாருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மேக்கப் வீடியோ போட்டுட்டு தியா தனிஷை கூப்பிட்டுட்டு வரோம். கேக்கை வெட்டுறோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துடணும். வேறு தர்னிஸுக்கு, தியாவுக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துடணும். அது எல்லாருமே ஒன்றா போட்டு போடலாம் அப்படின்னு இருந்தோம். சரி இப்போ நீ, தியா, தர்னிஸ், நான் மட்டும் 3 பேர் 4 பேர்த்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போட போகிறோம். தியா, தர்னிஸு, நான் 3 பேர் மட்டும் ட்ரெஸ் போட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கிற மாதிரி எடுத்தோம். அப்படி தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்தோம். கேக் வெட்டறையில் பாருங்கள். ஓகே தியாவும் தர்னிஸும் வந்துட்டாங்க. நானும் வந்து சூப்பராக வந்து புடவையெல்லாம் சூப்பராக கட்டிட்டேன். இது தர்னிஸோட, தியாவோட சட்டை, இது தர்னிஸோட சட்டை. இன்னொரு ஆள் சட்டை வந்து போடலை, அவங்க இல்லை. ஓகே ஓகே வாங்க நம்ம போயிட்டு சூப்பராக வந்து கேக் வெட்டலாம். வாங்க. தர்னிஸோட சட்டை, தியாவோட சட்டை, ஃபேண்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னுடைய புடவை. சரி வாங்க நம்ம கேக் வெட்டுவோமா? ஓகே நம்ம வந்து கேக் வெட்டுறதுக்காக ரெடி ஆயாச்சு. ஆமாம் கேக் வெட்டிடலாமா? கேக்கு தான் நம்ம அங்கேயே பார்த்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணது, காலையில் போட்ட வீடியோவிலேருந்து இன்ன வரைக்கும் கால் பண்ணி சொல்கிறதுலேருந்து, அப்புறம் நிறைய பேர் எங்கள் மாமாலாம் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டும் இன்ன வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே நிஷா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டேன்னு. ஸோ விஷ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இல்லை, நான் வந்து ஸ்மைலி பொம்மை போடுங்கன்னு தான் சொன்னேன். அவங்க எனக்கு பிடிச்ச என் ட்ரெஸ் கலர்லேயே பிங்க் கலரில் போட்டிருக்காங்க. இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் 24 உள்ள பர்த்டேயோட ஃபோட்டோஸ், அப்புறம் 25 உள்ள பர்த்டே ஃபோட்டோ, 26 உள்ள பர்த்டே ஃபோட்டோ. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பிங்க் இல்லாமல் இருந்ததே இல்லை. அதனால் பிங்க்கு தான். சரி வாங்க, இங்கே பாருங்கள் கேக்கு. நம்மளுக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா? நம்ம அட்டையை விட்டு ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டாம். வந்து கேக்கு கார்டு தரணும். வாங்க வாங்க. கேக் விட்டுருக்கு. ஹாப்பி பர்த்டே எஸ் நிஷாந்தி 11/8/26. ஸ்மைலி பொம்மை பாருங்க. அது முடிச்சுக்கிட்டு நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெடி வெடிச்சிருவோம். நீ வெடிக்கிறியாடா? அது இப்போ வெடிக்க விடாமல் பண்ணிடாது, இல்லைன்னா கூட நான் அழகாக வெடிக்கிறேன். வாயிலெல்லாம் கடிச்சு உடைக்கலாமா? வேண்டாம், உனக்கு திரும்ப முடியல. நீ வந்து வீடியோ எடு. ஓயோ எங்க பறக்குது, மேல தென்னை விட்டா போய் அடிக்குது. ஓகே இதை விட்டு எடுமா. இதை எதை விட்டு எடுக்க? இந்த பை மாதிரி இருக்குதானே, அதை விட்டுடு. இந்த பை எப்படி இப்படியா? அப்படி இப்போதான் தெரியுது. அதான் தெரியுதா? இங்க முன்னாடி வச்சிரவா? அப்படியே வச்சுக்கோ. நான் காற்று இதாகும் அணையாமல் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் ஆனஞ்சி இதுவும் பிங்கான இருக்கு. எல்லாமே அம்மா பிங்க்கு மலம் ட்ரெஸ்ஸு பிங்க், நல்லா ஸ்மைலி கூட பிங்க்கு. பார்த்து ஸ்லோ நல்லா எரியும். அணைய போடாது. அணைய போடாது. அமைஞ்சு அணையுது. காற்று ஏதோ ஊதி அமைச்சிடுவேன். அழகா வருது. காற்று இல்லைன்னா நல்லா வரும். எவ்வளோ நேரம் எரியும்? அவ்வளோதான். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துக்கு தான் கேண்டீன் மாதிரி தானே. என்ன இது 1.5 நிமிஷம்? அவ்வளோதான், எடுத்து ஓரமாக வச்சுமா. ஓகே சூப்பராக வந்து என்னடி நீ எனக்கு கை தட்டுற? நீங்கள் ஏன் கை நீயே விட்டு அம்மா கை. இன்னும் சேர நவிச்சு போடணும். இந்த கிலோ விட்டுவாங்களா, அந்த கிலோ விட்டுவாங்களா? இல்லை தர்ணியா அப்பா இல்லை. ஓஹோ தேங்க்யூ. பண்ணி போய் கேமரா ஆட்டாமல் பிடிக்கணும். வா தேங்க்யூ, வெல்கம். ஓகே இதோட பர்த்டே விலாக் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பர்த்டே விஷ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே பாய் பாய். ஓகே எங்கள் மாமா ஒரு gift கொடுக்குறக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கேக்கை வெட்டி கொடுப்போம். இந்தாங்க கேக் 14 விழாவில் என் மருமக 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு பூசி வந்து வேண்டிக்கிறேன். பூசி விடுங்க, பூசிங்க. வட்டை அடிச்சிட்டார் வட்டை. இந்தாங்க கேக் சாப்பிடுங்க. அவளாம் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுங்க. மாமா நேற்றே சொன்னாங்க என்கிட்ட காசு வாங்கினா உனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மலை அப்படின்னு இருக்காங்க. சேரும் பார்க்கலாம்.